الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في القران العظيم وفي القران الكريم قال اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى من عادى لي وليا فقد آذنته بالحرب صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேதாரையில் 3 ஜமாஅத்தார்கள் மற்றும் உலமா பெருமக்கள் இணைந்து நடத்தும் மார்க்க கொள்கை விளக்க கூட்டத்திலே என்னை பங்கு பெறச் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பற்றியும் அவர்களுடைய புகழ் மாலையை பற்றியும் இறை நேசர்களை பற்றியும் உங்களிடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த நல் உள்ளங்களுக்கு ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் தாரே. அல்லாஹ் தஆலா ஈருலகத்திலும் உயர்ந்த சிறந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவாராக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விழாவிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மௌலிதும் கந்தூரியும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதே என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மௌலிது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்ற நிலைக்கு இன்றைய வசாபி கூட்டங்கள் இஸ்லாத்தில் தள்ளினாங்க. எவ்வளவு துரதிஷ்டமான நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம் ஈரலும் மேலான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்திற்கு இந்த சமூகத்தை ஒரு கூட்டம் இழுத்து செல்கிறது என்றால் அவர்கள் நல்ல சமூகம். கந்தூரி என்றால் அது பாசி ஒரு மொழி, உருதுவிலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. கந்தூரி என்பதற்கு உருது டிக்ஷனரியில் என்ன விளக்கம் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாஸ் அப்படின்னு போடுவாங்க. நியாஸ் அப்படின்னு சொன்னா இஸ்ஹாரே மஹப்பத் அப்படின்னு ஒரு விளக்கம் போடுவாங்க. இஸ்ஹாரே மஹப்பத் அப்படின்னா என்ன? அன்பை வெளிப்படுத்துவது அப்படின்னு பொருள். நான் ஒருவர் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது. இன்னொரு அர்த்தம் இருக்கு கந்தூரி என்பதற்கு. ஜியாஃபத் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. எதிரே உருது டிக்ஷனரியில் சொல்லப்பட்ட விளக்கத்தை நான் சொல்றேன். கந்தூரி என்பதற்கு உருதுல டிக்ஷனரி என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு வழங்குதல், ஜியாஃபத் விருந்தோம்பல், விருந்து உபசரிப்பு அப்படின்னு போடப்படுவாங்க. இப்ப இந்த கந்தூரி என்கிற சொல்ல முஸ்லிம்களாகிய நாம் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இறை நேசர்கள்
தலைவர் என்று அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தால் நம்பப்படுகிற ஒரு மேதை. இப்போ வஹாபிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவரை இறை நேசர்கள் என்று எப்படி தீர்மானிக்கிறீங்க? இறை நேசர்கள் என்று நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? உலகம் சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், "இன் அவுலியா இல்லல் முத்தகூன்." இறை நேசர்கள் என்றால் இறையச்சம் உடையவர்கள் தான் இறை நேசர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இறை அச்சம் என்றால் இறையச்சம் எங்கே இருக்கும்? உள்ளத்தில் இருக்கும். இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்குது. உள்ளத்தில் உள்ள இறையச்சத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்களா? ஒரு மனிதர் இறைநேசர் என்றால் அவர் இறையச்சம் உடையவராக இருக்க வேண்டும். இறையச்சம் உடையவரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இறையச்சம் என்பது உள்ளத்தில் அல்லவா இருக்கிறது. உள்ளத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்களா என்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை வெளிப்படையாக கேட்டவுடனே இந்த இளைய சமூகம் என்ன விளங்கிட்டாங்க அப்படின்னு கரெக்டாக தான் சொல்றாங்க. குர்ஆனிலிருந்து ஆதாரம் தந்தாங்க. இறைநேசர்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் தக்குவா என்பது உள்ளத்தில் இருக்கும். உள்ளத்தில் இருக்கும் என்றால் அந்த இறைநேசர்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அஸ்ஸலாமு அலைக்கும். இஷாவுடைய பாங்குக்கு பின்னால் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியுடைய முடிவில் இஷா தொழுகை நடைபெறும்.